டே 4 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் வைக்க போகிறேன். நம்ம செட் பண்ண டப்பில் தண்ணி நல்லா கண்டிஷன் ஆகிடுச்சு. சரி மீன் ஆட் பண்ணுறதா வரேன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு முதல்ல ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே நல்லாவே ஃபீட் எடுத்தது. இது ஃபஸ்ட்டு பேட்ச் கிளாஸ் பள்ளி ஃபுல் ரெட்டு. எல்லாமே செம்ம ஆக்டிவாக இருந்துச்சு எப்பயும் போல். பெல்லட்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் க்ரோத் அதிகமாக வந்துருச்சுனால. இதான் நம்ம செட் பண்ண வச்சிருந்த டப்பு. பிளான்ஸ் ஆட் பண்ணிடலான்னு கீழே போய்ட்டு கொஞ்சம் பிளான்ஸ் எடுத்து வந்து போட்டேன். சரி இனிமேல் மீன் ஆட் பண்ணுறதா வேலைன்னு சொல்லிட்டு கீழே போய்ட்டு மீன்லாம் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் நினச்சதோட மீன்லாம் நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. இப்போ மொத்தமாக நம்ம பிடிச்ச ப்ரைஸ்லாம் இதுதான். இதான் போய்ட்டு மேலே செட் பண்ண போகிறோம். சரி இன்னும் கிளியராக பார்க்கலாமேன்னு ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட்டில் போட்டு பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் அதை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாட்டரில் 10 மினிட்ஸ் வச்சுட்டேன். அப்போ தான் டெம்பரேச்சர் அதுக்கு செட் ஆகட்டும்னு. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் பண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரிலீஸ் பண்ணி விட்டோடனே எல்லாம் சேர்ந்து ஸ்கூலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கும்பலாக சுற்றி வந்துட்டே இருந்தாங்க டேங்க் ஒரு ½ ஹவருக்கு. அப்புறம் அதுக்கும் செட் ஆகிடுச்சு. சரி கீழே இருக்க டப்பு ஃப்ரீயாக தான் இருக்குன்னு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தண்ணியும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மொயினாவும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த டப்பில் ஆட் பண்ணிட்டேன். சரி பனானா லீஃபையும் ஆட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு பனானா லீஃபையும் ஆல்மண்ட் லீஃபையும் சேர்த்து ஒன்றாவே போட்டேன். இது எல்லாமே ரெடி. ஈஸ்ட்டு மட்டும் ஆட் பண்ணிடலான்னு 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்து அந்த ஈஸ்ட்டை நல்லா டிசால்வ் பண்ணி ஊற்றிட்டேன். மேலே ஒரு டவல் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ தான் இன்ஸ்டேக்லாம் லார்வே க்ரியேட் பண்ணாமல் இருக்கும். அப்போ தான் மொயினா நம்மளுக்கு கிராஷ் ஆகாது. இதுதான் நம்மளோட ஆல் ஓவர் செட்டப். இன்றைக்கான வீடியோ அவள் தான். டே 5ல் பார்க்கலாம். தேங்க்யூ.